எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு லிபிகா அஸ்விதா வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பேக் டு ஸ்கூல். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புங்க. ஓகே, பிளாப்லாம் பேசாமல் வாங்க ஸ்கூலுக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கதை தான் வச்சுருக்கேன். என்னென்னா த டெவில் ஹேஸ் கம். அதை பார்த்து அவங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். வந்து ஆக்சுவலி நான் வந்து ஸ்டோரி ஆரம்பிக்கணும்னா ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு பையன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டோரி பார்த்துட்ருக்கவங்களுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நேமில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் வர நேமில் ஏதாவது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நான் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக பொண்ணா பையன் எது வேணால் இருக்கட்டும். ஸோ அதை வேணால் நான் நேமாக வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மாஃபியான்னு ஒரு பொண்ணு இருக்கான். அவளுக்கு மாஃபியானா என்னென்னா அது வந்து ஒரு கில்லர். மாஃபியானா அதுக்கு மீனிங் கில்லர். அவங்க அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்னன்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு வந்து மாஃபியான்னு ஒரு பேர். அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவான்னா டெய்லி நைட்டு ஏஞ்சி வந்து அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும். தூக்கத்தில் நடக்கிற வியாதினா இப்போ நம்ம தூக்கத்துலேயே நடப்போம். ஓகே, அதுதான் வந்து வியாதி. ஸோ இந்த மாதிரி அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்ன பண்ணாலும் அவளுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ நைட் இவ ஒரு இடத்துல படுத்தானா காலையில் வந்து வேறு ஒரு இடத்துல இருப்பாள். அவளுக்கு அது வந்து ஆக்சுவலி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா டாக்டர்கிட்ட போயிருக்கா. எனக்கு இந்த மாதிரி ஸ்லீப் வாக்கர் எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. நைட்டு வந்து ஒரு இடத்துல படுத்தா நான் வந்து இன்னொரு இடத்துக்கு நான் காலையில் நான் இருக்கிறேன், இல்லை ஒரே இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தால் கூட எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனா டாக்டர் என்ன சொன்னாங்க. டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எங்களால் சரி பண்ண முடியாது, ஏன்னா ஆக்சுவலி வந்து இது ஒரு வியாதி ரைட்டா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூமிக்கிட்ட போங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா ரூமில் தனியாக இருக்கேன். சத்தம் கேட்குது. கதவு திறந்து இருக்குது காய்ஸ். கதவு மூடிட்டு தான் வந்தேன். ஓகே, சவுண்டு கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து பூமிக்கிட்ட போங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. இவளுக்கு வந்து பூமினா அப்படிங்கிறதுக்கு ஆயிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கிட்ட போகிறா. அந்த டாக்டர் வந்து அந்த டாக்டர் வந்து மென்டலாக இதுக்கு வந்து சரி பண்ண முடியாதுன்னு அப்படியே சொல்லிட்டு அனுப்பாமல் அவளையும் ஒரு பிரச்சனையில் மாட்டி விடுறேன். அது வந்து ஆக்சுவலி டாக்டர் இல்லைன்னு தெரில, யாரோ சும்மா வந்து உட்காடுறாங்க டாக்டர் மாதிரி. ஓகே, இவளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு டேட்டு இது இப்போ ஒரு கேலண்டர் இருக்கிறோம், இந்த டேட்டில் போகிறான்ட்டு ஒவ்வொரு மார்க்கரால் மார்க் பண்ணி வச்சுக்கிறான். மார்க் பண்ணி வச்சுக்கப்புறம் அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டு வருது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா அவன் ஃப்ரெண்ட்கிட்ட கால் பண்ணுறான். வாடி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. இவரோட ஃப்ரெண்டும் வரா. இந்த மாதிரி இந்த டாக்டர்கிட்ட சொன்னேன், அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னோடனே எந்த டாக்டர் இந்த இடத்துக்குலாம் போக சொல்லுவான் அப்படின்ட்டு இவன் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் போவாதான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஆனால் எனக்கு தானே இந்த தூக்கத்துக்கு நடக்கிற வாதி இருக்குல்லே. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா இப்போ யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நைட்டு படுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ரொம்ப ஷையாக இருக்கும். நான் வந்து ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அவளுக்கும் வந்து இந்த மாதிரி அவளுக்கு எதுவும் சரியாக தெரியாது, அவங்க 2 பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் சரி அவன் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறேன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் கிட்டே கேட்டு பார்க்குறான்னு. ஆனால் அவள் ஃப்ரெண்டு ரொம்ப புத்திசாலி. வேணும்னா மாஃபியா ஃப்ரெண்டு வந்து அவளோட ஃப்ரெண்டு தான் 2 பேர் தானே போக பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த மாஃபியாவோட ஃப்ரெண்டு இருக்குல்ல, ஸோ இந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு அவள் கால் பண்ணுறாங்க, இந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு. ஏன்னா அவளுக்கு நம்ம கேட்டு பார்ப்போது ஒரு உதவினா அவள் ஃப்ரெண்டு ரொம்ப பிரேவ், இந்த மாதிரிலாம் கரெக்டாக சொல்லுவாள். ஆனால் சொல்கிறா ஹஸ்பண்ட் டைம் ஆச்சு, வேண்டாம் கரெக்டாக போக சொல்கிறாங்கன்ட்டு. காலையில் தான் இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இப்போ தான் ஞாபகம் வருது, அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நைட்டு தான் போகணுன்ட்டு. ஏன் காலையில் போனால் என்னவா, நைட்டு இதுக்கு தான் போகணும். கொஞ்ச நேரம் வீட்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவள் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க நைட்டு கிளம்புறாங்க. நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் தான் புக் பண்ணுறாங்க. ஒரு கேபு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இடத்துக்கும் வந்துச்சு, அவங்க வீட்டுக்கும் வந்துச்சு. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏறுறாங்க. ஏறிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்காங்க. எப்போ தாண்டி வரும் அப்படின்ட்டு வந்து அவளை கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கும் தெரியலடி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அது கேபுக்கு தெரியும் நம்ம எங்கே போகிறோன்ட்டு. ஆனால் அது கேப்காரன் கூட சொல்லலை இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகாதீங்கன்ட்டு. அவங்களாம் என்னென்னா லைக் காசு உங்களுக்கு வேணும்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவள் டாக்டர்கிட்ட கேட்டிருக்கா. டாக்டர் இந்த இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க ரூமை பார்க்க.
ஸோ வந்து பார்த்தீங்க ஓகே ஸோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போக சொல்லியிருக்காங்க. அப்போ அவன் டாக்டர் எவ்வளோ தெரியுமா வாங்கினான்? 500 வாங்கினான், 500 ருபீஸ் வாங்கினான். இப்போ வந்து அந்த கேப்கார் 1000 வாங்குறான். ஏன்னா தூரம்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி காசுக்காகவே நிறைய பேர் ஒருத்தவங்க லைஃப்பை வந்து கெடுக்கிறாங்க. ஸோ வந்து அப்படி நீங்களே பாருங்கள் கடைசியில் என்ன இவங்களை பண்ணி போயிட்டே இருக்காங்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து 12 மணிக்கு இருக்கணும். கரெக்டாக அந்த இடத்துக்கு 12 மணிக்கு இருக்கணும். ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப தூரம் இல்லை. ஸோ வந்து ஐ திங்க் ஒரு 1.5 hour டேக் ஆகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock போயிட்டாங்க. கரெக்டாக இவங்க 12 o'clock போயிட்டதுக்கப்புறம் வந்து அப்போ ஒரு இடம் பார்த்திங்கன்னா லைக் ஃபுல்லாக ரொம்ப டீப்பாக காட்டுக்குள்ளே இருக்காங்க. இவங்க 2 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் காசு தரோம், கொஞ்சம் நிறைய கூட தரோம், நீங்கள் என்ன பண்ணீங்க வெயிட் பண்ணுங்க. சரி அவங்களுக்கு வந்து நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா காசுக்காக அவனை வந்து வெயிட் பண்ணுறான். அவங்க வந்து காசு கொடுத்துட்டாங்க, அவனை வெயிட் பண்ணுறான். அப்படி பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு பெருசாக இருக்குது. ஒரு 2 ஆளுங்க வராங்க. வந்துட்டு அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்ககிட்ட இருந்து ஃபோன் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போங்க இப்போ அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்புகிறாங்க. அனுப்புனதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. அங்கே நிறையா ஃபோல்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு கதவு இருக்குது. இந்த கதவுக்குள்ளே போங்க அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கும் செக் பண்ணிக்கிறாங்க என்கிட்ட என்ன தான் இருக்குன்ட்டு. என்ன ஃபோன்லாம் அங்கே வாங்கிட்டாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பேக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க ஆனால் அனுப்புகிறாங்க. நாங்கள் அனுப்பினதுக்கப்புறம் பார்க்குறாங்க. ஸோ பார்த்துக்காட்டும் ரொம்ப இருட்டாக இருக்குது. வெறும் 2 விளக்கு ஏற்றி இருக்குது. இங்கே ஒன்று அங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அது இப்படி உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா என்கிட்ட மைக்கில் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேர் வராங்க. வந்துட்டு எப்படி வந்து அவங்க உட்காடுறாங்க. உட்காந்துக்கப்போ யாருக்கு இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த மாஃபியாவும் சொல்லலான்னு போகும்போது அவர் வந்து உங்கள்கிட்ட நான் தூக்கத்தில் நடக்கிறது அதிகம் அப்படின்னு ஒரு கரெக்டாக சொல்லிட்டார். ஆமாம் பூமு அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது பூமுன்னா வந்து ஒரு ஆள் கிடையாது பார்த்தீங்கன்னா. ஓகேவா சொல்கிறேன். ஓகேவா அவள் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே பயப்படுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அவங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குது. நான் சொல்கிறேன். அவங்களும் வந்து சொல்கிறாங்க எனக்கு தூக்கத்தில் இருக்கிற வியாதி. அவங்க சொல்கிறதுக்குள்ள அவரே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வியாதி உனக்கு இருக்கான்ட்டு. ஆமான்றாங்க. என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஜ பேப்பர் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பென் எடுத்துக்கணும். அந்த பெண்ணில் இன்னும் எதுவுமே எழுதாங்க. அது ஆக்சுவலி ஒரு பெண்ணே கிடையாது. அது ஒரு ஊசி கைஸ். அது ஒரு ஊசி மாதிரியே இருக்குது. அது ஒரு ஊசி. அது ஊசி என்ன பண்ணுறது, ஒரு பெண்ணு மாதிரி இருக்காது, ஒரு ஊசி. அந்த மாஃபியா என்ன பண்ணுறாங்க, ஒரு ரத்தத்தை அதெல்லாம் வந்து ஊற்றி அப்படின்ட்டு இவனை வந்து நம்ம தூக்கத்தில் இருக்க வியாதி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா இப்படி குத்துறா, கண்ணை ஓடிட்டு குத்திட்டு அந்த ரத்தத்தை ஊற்றிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. கைக்கு ஒரு மருந்து மாத்திரை கூட ஒரு தர ஓகேவா. ஸோ மருந்து மாத்திரை கூட தர கிடையாது. அப்புறம் என்ன சொல்கிறது, மருந்து மாத்திரை கூட தர கிடையாது. கை ரத்தமாக இருக்குது. இந்த ரத்தம் பேப்பரை என்ன பண்ணுறோன்னா உங்களோட வீட்டுக்கு பின்னாடி பதிச்சு வச்சுருங்க. அப்புறம் வந்து ஒரு ஒரு மந்திர பொம்மை மாதிரி தான். அந்த பொம்மையில் வந்து எவ்வளோ ஆணி தெரியுமா குத்தி இருக்குது, 5 ஆணி குத்தி இருக்குது. லைக் அந்த பொம்மை வந்து இந்த ஒரு கிளாக் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பொம்மையோட தலை இப்படி இருக்குது, இங்கெல்லாம் விடும். இந்த தலையில் ஒரு ஆணி, இங்கே ஒரு ஆணி, இங்கே ஒரு ஆணி குத்துறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆணி வந்து பார்த்திங்கன்னா தலையில் குத்துறாங்க. தலையில் அந்த பொம்மை பார்க்க ஒரு பொண்ணு பொம்மை தான். அது பார்க்க மாஃபியா மாதிரியே இருக்குது. அவங்க தலையில் இப்படி குத்துறாங்க. மாஃபியா தலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கையில் குத்துறாங்க. மாஃபியா கை வலிக்குது. அவங்க வந்து இந்த சைடு கை குத்துறாங்க, இந்த சைடு கை வலிக்குது. 2 காலில் நெக்ஸ்ட்டு குத்துறாங்க. ஸோ அவளுக்கு பார்த்துக்கப்புறம் பயம் எடுத்துக்கிச்சு. எனக்கு தூக்கம் நடத்துக்கு அதையே போதும், எனக்கு எதுவுமே வேணாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு வந்துட்டோம், இதுக்கு மேலே போனால் அவ்வளோதான் அப்படின்னு அவள் சொல்கிறான். ஏன்னா வந்து அவள் ஆல்ரெடி வந்து மாஃபியா வந்து ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்காள். ஸோ அவள் வந்து ஆல்ரெடி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டாள். ஏன்னா வந்து இவள் வந்து சொல்ல விட மாட்டா அப்படின்ட்டு.
அவள் தான் வந்து நீங்கள் சரி போங்க, அவள் வந்து ஆசைப்பட்றான், ஆனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை நடக்கும் அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டு கட் பண்ணியிருக்கா. அவள் தான் வந்து சொல்லலாம், நீங்கள் ஒரு டைம் போனீங்கன்னா ஒரு டைம் ரிட்டர்ன் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து சரி நீ அமைதியாக பார்த்துக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு ஆதரவு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொம்மையை வந்து பார்த்திங்கன்னா எரித்த சாம்பல் தான் ஒரு பாக்கெட்டுக்குள்ளே உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி அதை பாக்கெட்டை வீட்டு தராங்க. நீ வந்து அந்த அத்தை பேப்பரை புதைச்சி வை, அப்புறம் இந்த பாக்கெட்டை நீ தலைக்காணி கடியில் வச்சு படுத்துக்கோ, ஒரு வாரம் படுத்துக்கோ, அப்புறம் எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி போயிடும் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இந்த பொண்ணு வந்து சரின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் பத்திரமா எடுத்துகிட்டு போப்போ திங்ஸ்லாம் ஃபோன்லலாம் வாங்கிக்கிட்டு கேபை காணும். கேபை வந்து பார்த்திங்கன்னா காணும். ஸோ வந்து இதோட இந்த ஆள் வந்து காசுக்காக எப்படி ஏமாற்றிட்டு போகிறான்ட்டு ஒரு கேப் புக் பண்ணுறாங்கன்னா கேப் புக் பண்ண கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அழுகுறா அந்த மாப்பியே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, ஏன்னா உண்மையிலேயே எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி போயிடுமா அப்படின்னு இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறான். ஆனால் அந்த ஃப்ரெண்டாக பரவாயில்லடி எதுவும் சரியாக போயிடும் அப்படின்னு அவங்க கண்டுக்கிட்ட ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேபு வந்துருச்சு. அவங்கள ஏறி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூமி சொன்ன மாதிரி அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அத்தை பேப்பரை வீட்டுக்கு முன்னாடி புதைச்சிட்டு அப்புறம் அந்த மாஃபியா இருக்கால அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அவள் தலைக்காணி கடையில் படுத்து தூங்கிட்டான். தூங்கினதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடக்குதுன்னா பார்த்துருக்கா. ஸோ என்ன பண்ணுறான்னா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இப்படி திரும்பும்போது கண்ணு திறக்கும்ல, இப்படி திரும்ப பார்க்குறா ஒரு கருப்பு உருவம். வயசுக்கு மாதிரி பயமாக இருக்குது. ஒரு கருப்பு உருவம் காசு இருக்குது, பயமாக இருக்குது. கருப்பு உருவம் ரெண்டு செவப்பு. சுபா கடவுளே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காய்ஸ். இந்த ஸ்டோரி இதோட கண்டினியூ பண்ணலாமா? ரூமில் தனியாக இருக்கேன். ஓகே ஃபைன். அவன் என்ன பண்ணுறான்னா தூண்டு கழுதை இருக்குது, கருப்பு ரெண்டு சிவப்பு கருப்பு பார்த்துக்கொண்டு சத்தியமாக கத்திட்டு என்ன பண்ணுறான்னா ஓடிய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு படுத்துக்கிட்டேன். அவள் இப்போ நடக்கிறதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறான்னா எனக்கு நிறைய கெட்ட விஷயம் நடக்குது. அதெல்லாம் நான் சொல்ல வருவேன்னா எனக்கு கால்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. வந்து அது கெட்ட விஷயமாக நடக்குது அவளுக்குனால அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாரை பார்க்குறா. சாமியாரை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு பூமிக்கிட்ட போனீங்க, அதெல்லாம் ரொம்ப ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து அந்த ரத்தம் பேப்பரை எரிச்சிட்டு அந்த சாம்பலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க எரிச்சிட்டாங்க. எரிச்சதுக்கப்புறம் இவளுக்கு ரொம்ப நாள் அந்த தலைவலி, இந்த கை வலி, கால் வலிலாம் இருந்துச்சு. அந்த பொம்மையை ஆடி குத்துறேன் அது அப்படியே காணாமல் போச்சு. அவ்வளோதான். அது எரிச்ச இடத்துல அவள் திரும்பி கூட பார்க்கல, அப்படி அவங்க வந்துட்டான். அவ்வளோதான். இது எந்த பிரச்சனையும் நடக்கல. அவளுக்கு என்ன வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பயமாக இருக்குதுனால அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. வீட்டை காலி பண்ணிவிட்டு அவ்வளோதான். அவள் வந்து ஆக்சுவலி தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்கா. அவங்க அம்மா அப்பா வந்து வேறு ஊரில் இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வந்து அப்பயே கூப்பிட்டாங்க மாஃபியாவை, நீ வந்துட்டு நீ வீட்டை தனியாக இருக்காத அப்படின்ட்டு. அவள் தான் வந்து சொல்ல பிச்சு கேட்பாங்க, அம்மா நான் வீட்டில் ஒன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நான் 1 இயர் இருந்து பார்க்குறேன், அப்படி கொஞ்சம் இருந்து பார்க்குறேன். அப்போ இவங்க அம்மா வீட்டுக்கு எல்லாத்தையும் சாமான்லாம் பேக் பண்ணி கிளம்பிட்டா. அவளோட ஃப்ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்துட்டு தான் போகிறோம். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிந்தடைகிறது. இது ஒரு ஆக்சுவலி ஸ்டோரி ஒரு மாரலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா போகாதீங்க. ஏன்னா வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மனுஷனே கிடையாது. ஸோ அது மாதிரிலாம் போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தான் அது எரியுது. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தான் அது பிரச்சனை. ஓகேவா. அது பொண்ணுக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் தான் வந்து நைட்டு வந்து இது நான் வந்து உங்களோட ரியல் ஸ்டோரி, இது என்னோடய ரியல் ஸ்டோரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதுனா வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 மணி இருக்கும். நானும் என் தங்கச்சி குட்டி தங்கச்சி எங்கள் அம்மா இது பெட்டுனா ஒரு குயின் சைஸ் பெட்டு, ஒரு நார்மல் பெட் இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி போட்டு ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு. அந்த கார்னரில் வந்து எங்கள் மம்மி படுப்பாங்க. அங்கே வந்து யஸ்விதா, நான், பிரகல் எந்த பெட்டு, எங்கள் அப்பா இந்த பெட் படுத்துப்பாங்க. ஆனால் அந்த பெட் கொஞ்சம் பெருசாக 3 இங்கே 2 பேர் படுப்பாங்க.
நடுவில் யாராவது கூட படுத்துக்கலாம், 2 பேர் கூட எக்ஸ்ட்ரா படுத்துக்கலாம். இந்த கொஞ்சம் இடமா தான் இருந்துச்சு. வந்து எங்கள் மம்மி யஷ்விதா அப்பாலாம் தூங்கிட்டாங்க. 4 பேரும் ஒன்றா தான் படுப்போம். ஸோ நம்ம எப்போ பேசிக்கிட்டே இருந்தோம், தூக்கமே வரல. பேசி 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 வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னா, இங்கே வந்து இந்த ஜன்னல் இருக்குல்ல, இந்த ஜன்னல் காட்டுறாங்க. ஜன்னல் இருக்குல்ல, இந்த ஜன்னலுக்கு அப்புறம் அந்த சைடுக்கு தான் அந்த வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா இன்னும் காத்தடிக்குது இல்லை பயமாக இருக்குது. இது என்ன காசு இருங்க, ஜன்னல் சத்தம் இருக்குது, இங்கே நெட் இருக்குது, ஆடுது. பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் டக்குன்னு சொல்லிடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. அப்படி நான் வந்து ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு விஷயத்த நாங்கள் அப்போ ஜாலியாக தான் இருந்தோம். இப்போ வந்து ஒரு பெரிய மைண்ட் செட்டே வரல. உடனே பரவாயில்ல நம்ம பயந்து வந்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்ன அடுத்த செகண்ட் நாங்கள் பாவலை வெளியே பாட ஆரம்பிச்சிட்டேன். பாடிட்டே இருக்கும்போது சீரியஸாக ஒரு பாட சொல்லிட்டு அது மறந்துருச்சு இந்த பாட்டு. திரு உடனே கரண்ட் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 லைட்டு போடுவோம். ஒன்று வந்து இந்த க்ரீன் பல்ப்பு, ஒன்று அடியில் வந்து அதை ஒயிட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல்ப் போட்டு தான் தூங்குவோம். காட்டு பொழுது ஃபுல் இருட்டு என்ன இருக்கும். சத்தியமாக போயிட்டு சத்தியமாக வந்து உயிர் போயிட்டு வந்துருச்சு. நான் அப்படியே பெட்ஷீட்டை போட்டு படுத்துட்டேன். என் தங்கச்சி பயந்துட்டு அவன் நகர கூட இல்லை, அப்படியே படுத்துட்டான். குட்டி குழந்தை சொல்லிட்டு படுத்துட்டான். அப்புறம் அது பிடிச்சிட்டு கரண்ட்டு வருமா வரவே இல்லை. அப்புறம் கட்டு போயிட்டு வந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க, இந்த ஜன்னல் இருக்குல்ல, இதே ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் காம்பவுண்டில் நாங்கள் வந்து ஒரு லைட்டு போட்டுருவோம். அது லைட் ஆஃப் ஆகிடுச்சோல்ல. ஸோ இப்போ கரண்ட் இல்லைலாம், ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கு. ஏன்னா யூபிஎஸ் தானே. ஸோ ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த ஜன்னல் வந்து யாரும் கீழே சத்தம் கேட்டுச்சு. அப்போ எல்லோரும் தூங்கிட்டாங்க. எனக்கு தக்கச்சு ஒரு பயம் எடுத்துச்சு. எனக்கு ஒரு பயம் எடுத்துச்சு. ஸோ பயம் எடுத்ததுக்கப்புறம் சத்தியமாக பயந்துட்டேன். அப்புறம் எப்படியும் வந்து வேறு மனசில் பாட்டெலாம் பண்ணி இருந்துச்சு. அப்புறம் இந்த அளவுக்கு அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வீடியோட முடிச்சுக்கிறேன். வீடு பிடிச்சிருக்க மாதிரி மணிக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி நான் காலையில் மட்டும்தான் எடுக்கிறேன். 9:40 தான் எடுக்கிறேன். நைட்டு கதை வெளியில் கூட சொல்லுங்க. மறக்காம போடுறேன். மறக்காம உங்களோட நேம்லாம் கமெண்ட்ஸில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கும். ஒன்று அப்படியே 100 150 அந்த மாதிரி போயிட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு ரீச் பண்ணுங்க. ஸோ பாய் கைஸ், இந்த கதையோட முடிச்சுக்கிறேன். உங்கள் நேம்லாம் கமெண்ட்ஸில் சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.